Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அதான் அத்தையே சொல்றாங்களே, அவர் ரொம்ப கெட்டவன. அவ கொலை பண்ணிட்டு அந்த பழிய என் மேல போட பாக்குறா ராட்சசி. கண்மணி, அத்தை இன்னும் தூங்கலையம்மா? அத்தை அது வந்து என்னம்மா கையில போனை வச்சுக்கிட்டு ஏதோ குழப்பமா இருக்கியே, என்ன விஷயம்? அத்தை, பூமியை கொலை பண்ணது. பூமியை கொலை பண்ணது? பூமியை கொலை பண்ணது. சொல்லுமா, பூமியை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சா? யாராவது போன் பண்ணி சொன்னாங்களா? சொல்லுமா கண்மணி, என்ன யோசிக்கிற? பூமியை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சாமா? சொல்லுமா, பூமியை கொலை பண்ண கொலைகார பாவி யாரு? இன்னும் எனக்கே உறுதியா தெரியல. எனக்கே உறுதியா தெரியாத விஷயத்த அத்தை கிட்ட சொல்லி அவங்கள குழப்ப வேண்டாம். ஏதாவது இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் கிடைக்கட்டும், அப்புறம் அத்தை கிட்ட சொல்லிக்கலாம். கண்மணி, என்ன யோசிக்கிற? பூமியை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சாமா? இல்ல அத்தை, பூமியை கொலை பண்ணது யாருன்னு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுமான்னு அதையே யோசிச்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப கவலையா இருக்கு அத்தை. இத நினைச்சா கவலைப்படுற? காலையில இருந்து நான் வேண்டாத தெய்வம் இல்ல, அத்தனை சாமி கிட்ட நான் வேண்டியிருக்கேன். எல்லா தெய்வமும் ஒண்ணு சேர்ந்து உனக்கு உதவி செஞ்சு அந்த கொலைகாரனை காட்டி கொடுத்துரும். நீ கவலைப்படாம தூங்குமா? சரிங்க அத்தை. போய் நிம்மதியா படுத்து தூங்கு போ. குட் நைட். எப்படி அந்த வாசுகி இறக்கமே இல்லாம கொலை பண்ணிட்டு அந்த பழிய ஏன் மேல போட்டு தப்பிக்க பாக்குறா? அவளை சும்மாவே விடக்கூடாது. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங்மா. என்ன அத்தை இவ்ளோ டல்லா இருக்கீங்க? எனக்கே தெரியலம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்ல. புது இடம்ல அத்தை, அதான் உங்களுக்கு அப்படி இருக்கு. எனக்காக நீங்க உங்க வீட்டை விட்டு வந்து இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே, இவ்ளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் வேணும்னா பப்புக்கு போன் பண்ணி உங்களை கூட்டிட்டு போக சொல்லவா? இப்ப எதுக்கு போன் எடுக்கிற? போனை வை. அத்தை, முதல்ல போனை கீழே வை. என்ன கேட்காம அதிக பிரசங்கித்தனமா எதுவும் செய்யக்கூடாது. அவன் கிட்ட நான் அவ்வளவு சவுடால சவால் விட்டுருக்கேன். இப்ப திரும்பி போனா என் போராட்டம் என்ன ஆகுறது? இங்க பாருமா, நீயும் நானும் சேர்ந்து பூமியை கொண்ட கொலைகாரனை கையும் களவுமா புடிச்சு நீ நிரபராதின்னு வருண் கிட்ட நிரூபிக்கணும். அப்புறம்தான் நான் அந்த வீட்டுல காலடி எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, நான் அந்த வீட்டு படியவே மிதிக்க மாட்டேன். சரிங்க அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருமா, நான் சாமி கும்பிட போறேன். எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு நாம செய்ய வேண்டிய வேலையை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க அத்தை, இதோ நான் இப்பவே காஃபி போட்டு கொண்டு வரேன்.
அங்க இருக்க நம்மையே போற்றி. அகிலாண்ட நாயகியே போற்றி. அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி. ஆரல் வாய்க்கரசியே போற்றி. அம்பிகையே போற்றி. அகிலாண்ட நாயகியே போற்றி. அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி. தாயே அகிலாண்ட பரமேஸ்வரி, என் மருமக கண்மணி ரொம்ப தைரியமான பொண்ணு. எல்லா விஷயத்துக்கும் போராடி ஜெயிக்கிற தன்னம்பிக்கை உள்ள பொண்ணு. ஆனா நேத்து அவ கண்ணுல ஒரு கலக்கத்தை பார்த்து. அவ ரொம்ப அன்பான பொண்ணு, எல்லாரையும் பெரியம்மா பாத்துக்கிற பொண்ணு, ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காத பொண்ணு. அவ மேல என் பையன் ஒரு கொலை பழிய போடுறான். நான் பெத்த பையனா இருந்தாலும் என்னால அவனுக்கு புரிய வைக்க முடியல. வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான். தான் மேல இருக்கிற கொலை பழிய துடைக்கிறதுக்காக என் மருமக தனியா போராடுறா. அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி ஆயிட்டே இருக்கு. எனக்கே மனசு கலங்குதுமா. அவ சின்ன பொண்ணு, எப்படி இத கடந்து வருவா? நீதான் அவளுக்கு தைரியத்தை கொடுக்கணும் தாயே. இன்னும் 8 நாள்ல நான் குற்றம் இல்லாதவன்னு நிரூபிக்கிறேன்னு சபதம் பண்ணிட்டு வந்திருக்கா. நெருப்புல இறங்கி சீத கற்ப நிரூபிச்ச மாதிரி என் மருமக அவ நேர்மைய நிரூபிக்கணும். தாயே, என் மருமகளுக்கு துணையா நீதான் நிக்கணும். கண்மணி, 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 கண்மணி. ஐயோ, அத்தை, அத்தை என்னாச்சு? அத்தை, 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 அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிடல் போலாம். அத்தை, அத்தை, அத்தை என்னாச்சு உங்களுக்கு? அத்தை, ஐயோ இந்த நேரம் பார்த்து அப்பா வீட்ல இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, அத்தை, தண்ணி. அத்தை, அத்தை இந்தாங்க, அத்தை தண்ணி குடிங்க, குடிங்க. அத்தை, அத்தை எந்திரிங்க. அத்தை, அத்தை, அத்தை என்ன பாருங்க அத்தை. அத்தை, அத்தை எனக்கு பயமா இருக்கு. அத்தை, 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 அத்தை என்ன பாருங்க. ஐயோ, ஐயோ அத்தை எந்திரிங்க அத்தை. அத்தை, 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 ஐயோ அத்தை, அத்தை எந்திரிங்க அத்தை. அத்தை, அத்தை. அத்தை, அத்தை என்ன பாருங்க அத்தை. அத்தை, 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 அத்தை. என்னம்மா டாக்டர், என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர் காலையில நல்லாதான் டாக்டர் இருந்தாங்க. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
பல்ஸ் இவ்வளவு லோவா இருக்கே. யாரு உங்க அம்மாவா? இல்ல டாக்டர், அத்தை. அம்மா மாதிரி தான். நர்ஸ், இவங்கள உடனே அட்மிட் பண்ணுங்க. டாக்டர், இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இவங்க நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இப்படி மயக்கமாயிட்டாங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாதுமா. பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நர்ஸ், இவங்களை இமிடியேட்டா அட்மிட் பண்ணுங்க. இவங்களுக்கு உடனே இசிஜி எடுங்க. ஓகே சார். உள்ள கூட்டிட்டு போங்க. அத்தை, அத்தை. மேம் வெயிட் பண்ணுங்க. கடவுளே, எனக்கு உதவணும்னு வந்த அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்பா கூட இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணாக்கு சொல்லிடலாம். கிருஷ்ணாக்கு சொல்லாமலாம் இருக்க கூடாது. ஒரு எம் ஆட் பண்ணிக்கோ. ஐயோ, கிருஷ்ணா போனை கட் பண்றாரு. என் மேல இருக்கிற கோவத்துல போனை எடுக்காம இருக்காரு போல. சித்தப்பே, போன் அடிக்குது. நீ எழுது முதல்ல. சித்தப்பே, அம்மா தான் கூப்பிடுறாங்க. உனக்கு போன் எடுக்க இஷ்டம் இல்லனா நான் எடுத்து பேசுறேன். ஹலோ அம்மா, நான் பப்பு பேசுறேன். பப்பு, சித்தப்பா இல்லையா? சித்தப்பா கிட்ட ஒரு நிமிஷம் கூட போன. அம்மா, சித்தப்பே பக்கத்துல தான் செல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. உன் போனை முதல்ல கட் பண்ணதே சித்தப்பா தான். நினைச்சேன், கோவத்துல அவர் தான் கட் பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன். பப்பு, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவர்கிட்ட போனை கூட. சித்தப்பே, கண்மணி அம்மாக்கு எது எமர்ஜென்சியா? உங்ககிட்ட பேசணுமா? என்ன எமர்ஜென்சினாலும் நான் அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லு. போன போய்டா. அம்மா, உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி இருந்தாலும் சித்தப்பு உங்ககிட்ட பேச மாட்டாரா? அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம்டா. அவரோட அம்மாக்கு, உன் பாட்டிக்கு. சித்தப்பு, எமர்ஜென்சி என் அம்மாக்கு இல்லையா, பாருக்கா உங்க அம்மாக்கா. ஏய், என் அம்மாக்கு என்னாச்சு? என் அம்மாக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. கிருஷ்ணா, அத்தை காலையில வரைக்கும் நல்லாதான் இருந்தாங்க. குளிச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன? இப்ப பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏ கொலகாரி, என் அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க பேச்சு மூச்சு இல்லாம ஆக்கிட்டியா? நீ திட்டம் போட்டு தான் ஏதோ பண்ணிருக்க. என் அம்மாக்கு என்னாச்சு? என் அம்மா இப்ப எங்க இருக்காங்க? என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டா, பாத்துக்கோ. புரிஞ்சுதா? வருண், அம்மாக்கு என்னவா? மாப்ள, என்ன ஏதுன்னு தெளிவா கேளு, பதட்டப்படாத. ஏய், என் அம்மாக்கு என்னாச்சு தெளிவா சொல்றீ. என் பூமியை சாகடிச்ச என் அம்மாவும் பேச்சு மூச்சு இல்லாம இப்ப இருக்கிறாங்க. என் குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் காலி பண்றதுதான் உன் நோக்கமா? என்னடி ஆச்சு என் அம்மாக்கு? இங்க பாருங்க கிருஷ்ணா, முதல்ல என்ன எல்லாத்துக்கும் குத்தம் சொல்றத நிப்பாட்டுங்க. உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. இங்க எஸ்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். சீக்கிரமா கொஞ்சம் வந்து பாருங்க. ஏய், இத பாரு, திரும்ப சொல்றேன், என் அம்மாக்கு. ஹலோ, என்னவா? என்னாச்சுடா? அந்த கொலகாரி நம்ம அம்மாவை என்ன பண்ணா? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறக்கா. மயங்கி விழுந்துட்டாங்கன்னு மட்டும் தான் சொல்றான். அந்த கொலகாரி அம்மாவை கூட்டிட்டு போகும்போது நினைச்சேன், அடுத்ததா அவ அம்மாவை வச்சுதான் ஏதாவது பண்ணுவான்னு.
அதே மாதிரி பண்ணிட்டால பாவி, அவள நல்லா இருக்கவே மாட்டா. வாங்க நம்ம போய் அம்மா பார்க்கலாம். நீங்க யாரும் அங்க வர வேணாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க வீட்ல இருந்து பப்பாவை மட்டும் பாத்துக்கோங்க. நானும் வரேன் சித்தப்பு. நான் பார்வை பார்க்கணும் ப்ளீஸ். இவங்களை நம்பி என்ன விட்டுட்டு போவாதீங்க. பாரேன். சரி பாப்பா வா. வாசுகி வருண், எனக்கு இப்பவே தலை சுத்துற மாதிரி இருக்கே. அப்படியே நெஞ்சில படபடன்னு அடிச்சுக்குதே. வாசுகி சீக்கிரம் போய் பார்த்துட்டு அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு சொல்லு. என்ன? ஐயோ, இந்த பதட்டத்தோட என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஐயோ வாசுகி 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 அம்மா. என்னாச்சு? நான் அவனை தண்ணி கொண்டு வரவா? எதுக்கு? நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதுன்னு சொன்னியே. ஏங்க அப்படியே நம்பிடுவீங்களா? நானே எப்ப இவங்க எல்லாம் வீட்ல இருந்து போவாங்க, இந்த சொத்தி எப்ப நம்ம கைக்கு வரும்னு காத்துட்டு இருக்கேன். நான் போய் இவங்களுக்காக எல்லாம் பதட்டப்பட போறேனாக்கும். போய் டிவி ரிமோட் எடுத்து ஏதாவது காமெடி ஷோ போடுங்க, உட்காந்து நல்லா பார்த்து சிரிக்கலாம். சரி சரி. கடவுளே, என் அத்தை எனக்காக அந்த வீட்ல இருந்து வந்தாங்க. என் கூட சேர்ந்து எப்படியாவது என்ன நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக போராடுறாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. இப்பவே கிருஷ்ணா நான் ஏதாவது பண்ணிட்டேனான்னு கேக்குறாரு. என் மேல இன்னொரு பழிய விழ வச்சிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், எப்படியாவது என் அத்தையை சரி பண்ணிடு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, யூ ஃபாலோ த பிரிஸ்கிரிப்ஷன். ஓகே டாக்டர். ஓகே மேடம், you are very all right, perfectly all right, nothing to worry. It's a light fluctuation in hypertension, slight variation, take rest. நர்ஸ், வார்ட்ல அந்த பேஷண்ட் எப்படிமா இருக்காங்க? டாக்டர், அத்தை எப்படி இருக்காங்க? கண்ணு முழிச்சிட்டாங்களா? கண்ணு முழிச்சிட்டாங்கம்மா. அவங்க இதுக்கு முன்னாடி எப்பயாவது இப்படி மயங்கி விழுந்திருக்காங்களா? இல்ல டாக்டர், எனக்கு தெரிஞ்ச மயங்கி விழல. சொல்லுங்க டாக்டர், என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அவங்களுக்கு என்ன ஆச்சு? லோ பிரஷர்மா. சதா எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவலை அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப படபடப்பை உண்டாக்கி இருக்கு. அவங்கள நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். இதே கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.